இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் ரிஷபராசி நண்பர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்குங்க. உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேற ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை மனதார நினைச்சு கொண்டு 3 முறை பதிவிடுங்க. நிச்சயம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். ரிஷபராசியில் பிறந்த நீங்கள் பார்ப்பதற்கு மட்டும் இல்லைங்க, பழகுவதற்கு ரொம்ப இனிமையானவங்க. அடிக்கடி மாற மாட்டீங்க, ஒரே விதமாக இருக்கத்தான் பிடிக்கும். பெரிய மாற்றங்களை விரும்பி வரவேற்க மாட்டீங்க. உங்களுக்கு கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ்ந்து மகிழ மாட்டீங்க. வாழ்க்கையினுடைய பிரச்சனையை கண்டு தயங்கி தள்ளி போடாமல் அப்போதே எதிர்நீச்சல் அடித்து சமாளிக்கக்கூடிய நபர்னே சொல்லலாம். அதே மட்டும் இல்லை, இந்த ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் சுமாரான உயரமாகவோ குள்ளமாகவோ தான் இருப்பீங்க. மேலும் உங்களுடைய உடற்கட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். குறிப்பாக 30 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருவருமே உடலை சதை போட்டு இரட்டை நாடியாக இந்த ராசியை சேர்ந்த நபராக இருப்பீங்க. முகத்தில் சிக்கனமும் கண்களில் அன்பும் காட்டுவீங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக சிரிப்பீங்கன்னே சொல்லலாம். சுக்கிரனுக்கு ஆட்சி வீடாக நீங்கள் இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நுண்கலைகளை அதிக ஈடுபாடு இருக்கும். மற்ற கிரக அமைப்புகளும் சிறப்பாக அமைந்தால் கலையுலகில் கொடிக்கட்டி பிறப்பீங்க. அதே போல் நண்பர்களிடம் சுமூகமாக பேசினாலும் ஓரளவு ரகசியத்தை மனதை விட்டு எப்போதும் சொல்ல மாட்டீங்க. ரிஷபராசி நேயர்கள் நீங்கள் சிலர் அதிக தர்ம சிந்தனை கொண்டவங்களாக இருப்பீங்க. பிரயோஜனம் எதிர்பார்க்காம உதவி செய்யக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்குது. சண்டையே கண்டா அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க. ஆனால் அவங்களுக்கு கோபம் வந்தா அடைக்க கொள்ள முடியாத அளவுக்கு சின்ன பின்னமாகிட்டு தயங்க மாட்டீங்க. அதே போல் ரிஷப ராசியில் பிறந்த நீங்கள் திருமண விஷயத்தில் ரொம்ப அக்கறை காட்டுவீங்க. திருமணமானதும் தம்பதிகள் ஒற்றுமையோடு அன்போடு பழகி மன வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுக்கு நன்றாக அனுபவிக்கக்கூடிய நபர்னே சொல்லலாம். மேலும் இந்த ராசியினருக்கு கன்னி ராசியிலோ மகர ராசியிலோ பிறந்தவங்க தான் ஜோடி சேர்ந்த இன்னும் வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு சுக்கிரன் சொந்த வீட்டுக்காரனாகவும் சந்திரன் உச்சனாகவும் இருந்தா உங்களுக்கு மன வாழ்க்கை சுவைப்பதில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட கால தம்பதியரிடையே கனிவும் நெருக்கமும் இணைந்து இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை உடை தான் ரொம்ப பிடிக்குங்க. வண்ண துணி இருந்தாலும் தும்பை பூ மாதிரி சலவை துணியை உடுத்ததான் ஆசைப்படுவீங்க. எந்த காரியத்தையும் திறம்பட செய்வதோடு குறுகிய நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு. தனக்குன்னு ஒரு வழியை ஏற்படுத்தி அதன் வழியே தான் நடப்பீங்க. இலக்கிய மனமும் தாராள சிந்தனையும் கொண்ட ரிஷபராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய ஜூன் 12க்குள்ள உங்கள் வாழ்க்கையில் கிரகநிலையால் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் என்ன, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் ரிஷபராசி நண்பர்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பின்பற்ற வேண்டிய சில முக்கியமான ஒரு பரிகாரம் என்ன, எளிமையான ஒரு பரிகாரத்தை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் இந்த நேரத்தில் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. தற்போது ரிஷப ராசியில் நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பில் பார்த்தீங்கன்னா ராசியில் உங்களுக்கு சுக்கிரன், தனவாக்க குடும்பஸ்தானத்தில் குருவும், சுகஸ்தானத்தில் கேது, ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் செவ்வாய், சனி, அயனசேன போகஸ்தானத்தில் சூரியன், புதன் கிரகநிலை அமைப்பிற்கு. இந்த கிரகநிலை அமைப்பை பார்க்கும்போது இந்த நேரம் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களை உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எதையும் செய்வது நல்லது. எதிலும் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. அதிக முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கும். பயணங்கள் ஏற்படுங்க. அனைத்து தடைகளும் நீங்கும். குடும்பத்தில் மன நிம்மதி பெறுவீங்க. எல்லா வகையிலும் இந்த நேரத்தில் நல்லது நடக்கும். வாழ்க்கை துணையால் நன்மை காத்திருக்கு. குழந்தைகளுக்காக பாடுபடுவீங்க. விருந்தினர் வருகை இருக்குங்க. உறவினர் நண்பர்களோடு திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். இதனால் நிதானமாக இருப்பது நல்லது. குழந்தைகளை வெளிநாடு சென்று படிக்க வைக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி தருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் உண்டாகலாம். அதே போல் இந்த நேரம் பணியாளர்கள் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படியாக தான் இருக்கும். எனவே கவனமாக இருப்பது நல்லது. ஆனால் லாபம் பொறுத்தவரை இந்த நேரத்தில் அதிகரிக்குங்க. எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கூடுதல் பணி சுமை காரணமாக அதிக நேரம் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும். பெண்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் எதையும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. அரசியல்வாதிகள் உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீங்க. கலைத்துறையினருக்கும் படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றக்கான அதிக நீங்கள் முயற்சி செய்து பாடங்களை படிக்க வேண்டியதாக இருக்கும்.
அதே போல் வாகனங்களில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மேலும் இந்த நேரம் குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தருங்க. அதே போல் உங்களுடைய பணிகளை நீங்களே முடிந்த அளவு செய்ய பாருங்க. அடுத்தவங்களிடம் இந்த நேரம் ஒப்படைக்காமல் இருப்பது நல்லது. எடுத்து முடிவை செயல்படுத்தும் முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு மட்டும் எடுக்காதீங்க. வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியதாக இருக்கும். வர வேண்டிய பாக்குகள் தாமதமாக தான் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மேல் அதிகாரி சொல்லி ஒரு வேலையை முடிக்க அலைந்து தெரிய வேண்டியது இருக்குங்க. சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களை தவிர்க்க பாருங்க. குடும்பத்தில் விருந்தினர் வருகையால் திடீர் செலவு உங்களுக்கு ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தினரோடு இடங்களுக்கு செல்ல வேண்டியதாக இருக்கும். அதே போல் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை இந்த நேரத்தில் குறைத்து கொள்ளுங்க. கணவன் மனைவிக்கு இடையே பழைய விஷயம் பார்த்திங்கன்னா ஒன்றால் இந்த நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாகிடும். ஆயுதம் நெருப்பு போன்றவற்றை கையாளும் போது வாகனங்களை செல்லும் போது இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு எந்த காரியத்திலும் அவசர முடிவு எடுக்காமல் இருப்பது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. அதே போல் அரசியல்வாதிகள் வாக்கு வன்மை அதிகரிக்கும். பேசி சில காரியங்களை சாதிக்க முற்படுவீங்க. சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். கலைத்துறையினருக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கு. புதிய வாய்ப்புகள் உங்களே வந்து சேருங்க. செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை மிக சிறப்பாக நடத்த முடியும். மாணவர்களுக்கு வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. பாடங்களில் சந்தேகம் நீக்கி படிப்பது முன்னேற்றத்துக்கு உதவும். அது மட்டும் இல்லைங்க, இந்த நேரம் ரிஷப ராசியில் பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கு. முக்கியமாக உங்கள் ராசியில் பார்த்திங்கன்னா அதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை செவ்வாயின் பார்வையில் குருவோடு சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. இதனால் கடந்த கால சிந்தனைகளை விட எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் இனி அதிகமாகும். சகல நன்மைகளும் அடையக்கூடிய காலங்க இது. திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய காரியங்கள் தாங்க இந்த நேரத்திற்கு உங்களுக்கு வெற்றியாக மாறும். சேலும் உங்களுக்கு செல்வாக்கு புகழ் ஆகியவை கூடும். பணவரவு உயருங்க. தொழில வெற்றி நடை போடுவீங்க. உத்தியோகத்தர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும். சிலர் கடற்கடந்து சென்று பொருளீட்டலாம். குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்தில் புத்திர பேரு உண்டு. சுப விருந்து விசேஷங்களை கலந்து கொள்வீங்க. வீட்டில் சுப காரியங்கள் நடைபெறுங்க. மன இறுக்கம் இனி குறையும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் நிலவிய நெருக்கடி நிலை இனி நீங்கும். சுப செலவிற்காக விண்ணப்பித்த கடன் தொகை இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கிடைச்சிடும். சிலருக்கு அரசியல் ஈடுபாடு ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருங்க. தேய்பிரை அஷ்டமியின்றி இந்த நேரம் பைரவர் வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க. மேலும் ரிஷப ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் தடைகளையும் தாண்டி செய்யக்கூடிய முயற்சி வெற்றியை தருங்க. காரிய வெற்றி உண்டு. எதிர்ப்புகள் இனி விலகும். வீண் அலைச்சல் குறைய தொடங்கும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடங்கள் ஏற்படாது. தேவையற்ற மனக்கவலைகள் இனி நீங்குங்க. அதே போல் இந்த நேரம் பார்த்திங்கன்னா குடும்ப விஷயங்களை மற்றவங்களிடம் பார்த்திங்கன்னா சொல்லாமல் இருப்பது நல்லது. மேலும் உங்கள் பொருட்களின் மீது கூடுதல் கவனமாக இருங்க. பணம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடும் போது கவனத்தோடு இருப்பது நல்லது. வாழ்க்கையினுடைய தரம் உயரும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாவற்றிலும் இருந்த மனக்கவலை ஏற்படும். வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் தாயின் உடல் நிலையில் ரொம்ப கவனம் அவசியம். திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கள் ஏற்படலாம். எதிர்பார்த்த செலவு உண்டாகும். மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடல்நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்குங்க. அதே போல் பேச்சில் நிதானத்தையும் நேர்மையும் கடைபிடிக்க பாருங்க. வழக்கு விவகாரங்களில் தாமதமான போக்கு உண்டாகும். நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த சிக்கல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது ரொம்ப கவனமாக இருங்க. மூன்றாவதாக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் உத்தியோகத்தில் சரியாக முடிக்க வேண்டும்னு கவலை உண்டாகும். சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவங்களால வீண் பழி ஏற்பட வாய்ப்பிருக்கு. எதிர்பாராத செலவு உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனசாபங்கள் வரலாம். பிள்ளைங்களுடைய செயல்பாடுகளை ரொம்ப கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லை, வியாபாரத்தில் ரொம்ப கவனமாக இருந்தால் லாபம் அதிகரிக்க செய்யும். பண வரத்து அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும்.
உழைப்புக்கேற்ற பலன் தாமதமாக தாங்க கிடைக்கும். சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நேரம் ரிஷிபராசி நண்பர்கள் ஏற்படக்கூடிய தடைகள் விலக வேண்டும்னா துர்க்கையம்மன் வழிபாடு சிறப்பான பலனை தருங்க. குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாள அர்ச்சனை செய்து எலுமிச்சை பழத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து காரிய தடை விலகிடுங்க. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா முக்கியமான நிகழ்வாக குரு பகவான் கடக ராசியில உச்சம் பெற்று சஞ்சரித்திருக்காரு. இதனால பல ராசினர் வாழ்க்கையில முன்னேற்றமும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கு. அந்த வகையில செவ்வாய் தன்னுடைய சஞ்சாரத்தின் மூலம் செயலின் வேகம் தைரியத்தை அதிகரிக்க செய்திருக்காரு. அந்த வகையில் இந்த ஜூன் மாதம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரிஷிபராசி நண்பர்களுக்கு தொழில் பணவரவு குடும்ப வாழ்க்கை திருமண யோகன்னு போன்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை காணலாம். அதே நேரத்தில் சில விஷயங்களை பொறுமையும் நிதானமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ரிஷிப ராசினருக்கு மாதத்தில் 20 நாட்கள் ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இருக்கும். இங்கு அவர் புதனோடு வலிமையாக இருப்பதால குரு பயிற்சியால் குரு பகவான் 3ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு பெயர்ந்திருப்பதோ நல்ல யோகத்தை உங்களுக்கு தரப்போகுதுங்க. சூரியன் 4ஆம் இடமான ராசி அதிபதி இடத்துல இருப்பது 11ஆவது இடத்துல சனி பகவான் இருப்பதும் கொடுத்து வைத்த அமைப்புன்னே சொல்லலாம். ரிஷிப ராசினருக்கு எந்த பிரச்சனையும் இனி இருக்காது. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இனி சமாளிக்க முடியும். மாதத்தில் 15ஆம் தேதிக்கு பிறகு உச்ச குருவாக மாறுவதால் பெயர் புகழ் அதிகரிக்குங்க. 3ஆவது இடத்துல குரு இருப்பதால் இசை கலை சினிமானே ஊடகத்துறை சார்ந்த புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கடல் கடந்த யோகம் உண்டாகும். மிகப்பெரிய மாற்றங்கள் இதனால் நிகழும். சனியை உச்ச குரு பார்ப்பதால் கல்வியில் முன்னேற்றம் காண்பீங்க. போட்டித் தேர்வில் வெற்றி உண்டாகும். அதே போல் அரசு பணிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பணிக்கான நேர்காணல வெற்றியும் உண்டு. பணவரவு திருப்தியாக இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து வந்த பணமும் கிடைக்கும். கடன் சுமையினை குறையுங்க. காதலில் வெற்றி கிடைக்காதவங்களுக்கு இப்போது காதல் கைகூடி வரும். காதல் உறவு திருமணத்தில் இனி முடியும். வண்டி வாகனத்தில் யோகம் உண்டு. புதிய வாகனங்களை வாங்குவீங்க. பெற்றோரோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் இனி நீங்கிடுங்க. இன்னைக்கு ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் ரிஷபராசி நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம ஓம் சரவண பவா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.